வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிப்புல 1992 வெளியான அண்ணாமலை படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த அண்ணாமலை படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இந்தியிலேருந்து ரீமேக் பண்ண ஒரு திரைப்படம் தான். அதே மாதிரி இந்தியில் பண்ணாங்க. அதற்கு பிறகு கன்னடத்தில் உபேந்திரா அவர்கள் இந்த படத்தை ரீமேக் பண்ணி நடித்தார். இந்த இரண்டு திரைப்படங்களும், அதாவது இந்த இரண்டு திரைப்படத்தை பார்த்து தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட அண்ணாமலை திரைப்படத்தை எடுத்தாங்க. ஆனால் இந்த இரண்டு திரைப்படங்களும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம் மாதிரி இல்லை. இவங்க ரெண்டு பேருமே அண்ணாமலை திரைப்படம் மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாதிரி யாருமே நடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாலும் அண்ணாமலை திரைப்படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட பாணி பார்த்திங்கன்னா, அவருடைய ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த அண்ணாமலை திரைப்படம் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட சினிமா கரியரில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆன ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு எல்லா திரையரங்குகளையும் ஒரு மாதத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல. எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாகி 31வது நாளுக்கு டிக்கெட் எடுத்து தான் இந்த படத்தோட தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிந்திலையும் கன்னடத்துலேயும் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புமே அந்த லெவலுக்கு சிறப்பான முறையெல்லாம் இல்லை. இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்தாலும் சில மாற்றங்களோடு தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. இது அண்ணாமலை படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு திரைப்படத்தையும் நீங்களே போட்டு பாருங்கள். சில மாற்றங்கள் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பாணிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. இந்த அண்ணாமலை படத்தோட மையக்கரு பார்த்திங்கன்னா, உயிராக நேசிக்கிற நண்பன் துரோகி ஆயிட்டானா அவனுடைய வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு அந்த நண்பனுக்கு வழியை ஏற்படுத்தும், இவருடைய நண்பனை பழி வாங்கி ஆகணும், இவரோட ஒரு படி மேலே வாழ்க்கையில் உயரணும், இவரோட வீட்டை இடித்து நடுத்தரு கொண்டு வந்தவங்கள இவரை விட ஒரு படி அதிகமாக மேலே உயர்ந்து இவருடைய நண்பனை இவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அண்ணாமலை திரைப்படம் பார்த்திங்கன்னா 1992 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் இப்போவும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் மத்தியில் எல்லாரோட மனசுலையும் இந்த திரைப்படம் ஒவ்வொரு காட்சிகளும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட ஸ்டைலும் நடிப்பும் ரொம்ப ஒரு ஆழமான பதிந்த திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். பழி வாங்கணும், அவனை விட ஒரு படி உயர்ந்து காட்டணும் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் எடுத்த விதம் பார்த்திங்கன்னா, இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தை ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான முறையில் கொண்டு போயிருப்பார். அவருடைய டைரக்ஷன் திரைக்கதையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டான முறையில் இந்த படத்தில் இருந்திருக்கும். முக்கியமாக தலைவர் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு அவருடைய ஸ்டைல், வசன உச்சரிப்புலாம் எந்த லெவலுக்கு இருந்திருக்கோன்னு இந்த படத்தை நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்தாலும் இந்த திரைப்படம் சலிக்காத திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் அண்ணாமலை திரைப்படம். இந்த அண்ணாமலை படம் பார்த்திங்கன்னா, கமலா திரையரங்குகளில் இப்போ இந்த திரைப்படத்தை எந்த ஒரு ரீமாஸ்டர் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஃபுல்லாகவே ரொம்பவே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் இருந்தது. ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு அந்த லெவலுக்கு இப்போவும் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மத்தியில் அந்த லெவலுக்கு மவுசான ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த அண்ணாமலை திரைப்படம் பார்த்திங்கன்னா சீரியஸாகவும் இருக்கும், படத்தில் காமெடியும் இருக்கும். இந்த படத்தில் எல்லா நடிகர்களையும் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிக்க வச்சிருப்பார். ராதா ரவி அவர்கள், மனோரமா, ஜனகராஜாவோட காமெடிலாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இருந்திருக்கும். உஷ்பு, சரத்பாபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஒரு எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க வச்சிருந்தார். இந்த படத்தில் தேனிசை தென்றல் தேவா அவர்களோட இசையில் எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள்.
வந்தேண்டா பாலுக்கார, அண்ணாமலை அண்ணாமலை, கொண்டையில் தாளம்பூ, வெற்றி நிச்சயம், ஒரு பெண் புறா, ரெக்க கட்டி பறக்குது, அண்ணாமலை சைக்கிள், எல்லா பாடல்களுமே இப்போவும் எல்லா சரௌண்டிங்லேயும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் வந்ததுனாவே இந்த வந்தேண்டா பாலுக்காரன் பாடல் தான் ரொம்பவே ஃபேமஸான முறையில் இருக்கும். இந்த பாடல் தான் அந்த பண்டிகை தினத்தில் எல்லா இடத்துலையும் ஒழிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேனிசை தென்றல் தேவா அவர்களோட இசையில் இந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டாச்சு. இப்போ இந்த படத்தை 4K டிஜிட்டல் வெர்ஷனில் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. 4K ரீமாஸ்டர் வெர்ஷனில் ஏற்கனவே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட நடிப்பில் வெளியான தளபதி இந்த படத்தையும் 4K ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த திரைப்படம் ரொம்பவே ஒரு பிரமாதமான முறையில் பண்ணியிருந்தாங்க. இந்த தளபதி திரைப்படம் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. இந்த அண்ணாமலை திரைப்படம் ரீரிலீஸில் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போது தலைவர் சூப்பர் ஸ்டாரோட அண்ணாமலை திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.